2001 செப்டம்பர் 11ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட நாள். இந்த அட்டாக்ல கிட்டத்தட்ட 3000 பேர் கொல்லப்பட்டாங்க, பலாயிரம் பேர் காயப்பட்டாங்க. இந்த அட்டாக் மறக்கணும்ட்டு எல்லாருமே நினைக்கிறோம், மறக்க முடியாமல் தவிக்கிறோம். தாக்குதல் நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஆய்வு ஒன்று எடுக்கிறாங்க. அந்த ஆய்வில் அன்னைக்கு யார் யார் அந்த ஆஃபீஸ்க்கு வரல, எதனால் வரல அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வில் கேட்கப்படுது. அப்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. ஒரு லேடி சொல்கிறாங்க, காலை அலாரம் அடிக்கலை, நான் எழுந்திரிக்க முடியல, அதனால் ஆஃபீஸ் நான் வரல அப்படின்றாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, என்னோடய கார் ஸ்டார்ட் ஆகலை, அதனால் நான் ஆஃபீஸுக்கு தாமதமாக வந்தேன் அப்படின்றாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, என்னோடய காரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிச்சு, அதனால் நான் தாமதமாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டு என்னோடய ஃபைல் மறந்துட்டு போயிட்டேன், நான் மறுபடியும் வீட்டில் போய் எடுக்க போனேன், அதனால் அங்கே நான் இல்லைன்னு சொல்கிறாரு. இதுபோல் சின்ன சின்ன காரணங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. சிலர் பெரிய காரணம் சொல்கிறாங்க. இதுலேருந்து நீ என்னப்பா சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஒன்றுமே இல்லைங்க, எது நடந்தாலும் நமக்கு அது நல்லதுக்காக தான் நடக்கும், நல்லதுக்காக தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் நமக்கு சின்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அது பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். எனக்கு வாக்கியங்கள்லேயே ரொம்ப பிடிச்ச வாக்கியம் எது தெரியுங்களா? இதுவும் கடந்து போகும். அந்த வாக்கியம் தாங்க ரொம்ப எனக்கு பிடிச்ச வாக்கியம். நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அது கடந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம அந்த கஷ்டத்திலே நின்றுட்டு இருக்க வேணாம். நம்மளால் ஒரு விஷயம் சமாளிக்க முடியும்னு தான் நம்மளை படைச்சவன் அந்த கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுக்குறான். அதனால் அந்த கஷ்டத்தை கடந்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே வெற்றி தான்.